ஒரு நிமிஷம். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன சொல்லுங்க. உங்களை ஒரு வாரமாக ஃபாலோ பண்ணுறேன். தெரியும், பார்த்துட்டு தான் இருக்கேன். எதுக்கு ஃபாலோ பண்ணுற? ஆக்சுவலாக ஐ லவ் யூ. பொறுக்கி. என்னடா மச்சான் பார்த்துட்டு இருக்க? இல்லை, ஒன்றும் இல்லை. காட்டு, நானும் பார்க்குறேன். இல்லை, ஒன்றும் இல்லை. சரி, நீ காட்ட வேண்டாம். எதுக்கு நீ சோகமாக இருக்க? ஒரு பொண்ணு என்னை அடிச்சிட்டா. எதுக்கு? அவ்வளோ நான் லவ் பண்ணேன். எப்படி ப்ரப்போஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் பண்ணிட்டேன். எல்லோரும் முன்னாடி வச்சு அசிங்கப்படுத்திட்டா. அதுக்கா பொம்பளை மாதிரி அழுகிட்டு இருக்க? நானாக இருந்தால் என்ன பண்ணிருப்பேன் தெரியுமா? அவளை அடித்து அவன் மூஞ்சி கிஞ்செல்லாம் கிழிச்சிட்டு இருப்பேன். நீ என்ன பண்ணுற தெரியுமா? அவன் மூஞ்ச பார்க்கறதுக்கு அவளுக்கே பயமாக இருக்கணும். நீ சாயந்தரம் அவன் வேலை முடிஞ்சு வரும்போது அவன் மூஞ்சில் ஆசிட் எடுத்து ஊத்திரு. யார் வந்தாலும் பார்த்துக்கலாம், சரியா? டே போனை விட்டு போறடா. ஐ லவ் யூ. பிறந்தநாள் வாழ்த்துக்கள்மா. தேங்க்ஸ்ண்ணா. அண்ணா உனக்கு பிறந்தநாள் பரிசா கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை, இந்த வாட்ச் தான் இருக்கு. வாட்ச்லாம் வேணாண்ணா. நம்ம நிலைமை பற்றி எனக்கு தெரியும், சரியா? என் அண்ணனோட எப்போதும் உண்மையான பாசமும் நல்ல பாதுகாப்பும் இருந்தால் போதும். நன்றிம்மா. என்னடா உனக்கு என்னதான் பிரச்சனை? நேத்து தானே அசிங்கப்படுத்தின. உனக்கு அறிவே இல்லை. சி, எத்தனை தடவை சொல்றேன்? பொறுக்கி. ஐ லவ் யூ. உலகத்தில் மாறாது எதுவுமே இல்லைங்க. அதே மாதிரி தாங்க எல்லாம் உறவுகளும். நம்ம ஒருத்தர் மேலே பாசம் வைக்கும் போது அதே பாசம் நம்ம மேலே திரும்ப கிடைக்கும்னு நினைக்கிறது மிகப்பெரிய தப்பு. அதனால நம்ம யாரையும் மனசாலையும் உடம்பாலையும் காயப்படுத்தாமல் இருந்தாவே அதுவே போதுங்க.